உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 8ஆம் திகதி 6ஆம் மாதம் 2026 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. பராபவ வருடம் வைகாசி மாதம் 25ஆம் நாள். இன்று அட்டமி திதி, புரட்டாதி நட்சத்திரம். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் தாமதம், ரிஷபம் ஆதாயம், மிதுனம் சிந்தனை, கடகம் உழைப்பு, சிம்மம் உதவி, கன்னி பேராசை, துலாம் பயணம், விருச்சிகம் விவேகம், தனுசு களிப்பு, மகரம் ஏமாற்றம், கும்பம் சாதனை, மீனம் விருத்தி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராசி பலன். மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரருக்கும் குரு பெயர்ச்சி 6ஆம் மாதம் 2ஆம் திகதி ஏற்பட்ட குரு பெயர்ச்சி எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ராசி வீதம் பார்க்குறோம். இன்றைக்கு கன்னி ராசி. கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு மாறிய குரு பெயர்ச்சி கன்னி ராசிக்காரருக்கு எப்படி இருக்க போகின்றது என்று பார்க்குறோம். கன்னி ராசிக்காரருக்கு கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லி 10வது வீட்டில் இதுவரை காலமும் இருந்து வந்த குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டுக்கு மாறுறார். கர்மஸ்தானம் 10ல் இருந்து லாபஸ்தானம் 11க்கு குரு மாறுறது கண்டிப்பாக கன்னி ராசிக்காரருக்கு நன்மையான குரு பெயர்ச்சி. 10 விட 11 எவ்வளவோ நல்லது. லாபஸ்தானத்தில் குரு உச்சம் அடைகின்றார். குரு பெயர்ச்சி மட்டுமில்லை, குரு உச்சம் அடைகின்றார். எங்கே? உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டில் குரு பகவான் உச்சம் அடைகின்றார். உச்சமடைந்தால் புதிய தைரியம் உருவாகும். மனசில் இருக்கிற பயம் எல்லாம் பறந்தோடி விடும். புதிய தைரியம், புதிய உற்சாகம், புதிய தன்னம்பிக்கை இதெல்லாம் குரு பகவானால் வரும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைவதை கன்னிராசிக்காரர்கள் உணர்வார்கள். பூர்வ புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். குருவினுடைய பார்வை உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரத்துக்கு வாய்ப்பு அதுக்கு. அதே நேரத்தில் எலும்பு சம்பந்தமான நோய்கள், அலர்ஜிக் சம்பந்தமான நோய்கள், ஒவ்வாமை சம்பந்தமான நோய்கள், இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். நிறைய நன்மைகள் இந்த குரு பெயர்ச்சி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு வருஷத்தில் நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதட்டம், பயம் எல்லாம் இல்லாது போய்விடும். மன பயம் போகணும்னு முதலே சொல்லிட்டேன். பதட்டம் போயிடும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள்.
சோம்பேறித்தனமெல்லாம் உங்களை விட்டு ஓடிவிடும். மனதில் மகிழ்ச்சியை உணர்வீர்கள். அமைதியாக இருப்பீர்கள். நிம்மதியாக இருப்பீர்கள். பதட்டம் பயமெல்லாம் குறைஞ்சிவிடும். மாற்றங்கள் ஏதாவது ஏற்பட்டால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில் மாறக்கூடிய வாய்ப்புண்டு வருதையா, பயன்படுத்துங்கோ. பதவி ப்ரமோஷனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கோ. சம்பளம் உயரப்போகுது, பயன்படுத்தி கொள்ளுங்கோ. மாற்றங்களை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள், அது நன்மையானதாக அமையும். ஆன்மீக பணி செய்வதற்கு வாய்ப்பு உருவாகும். யாராவது கேட்பினோம், ஐயா நாங்கள் கோயில் கட்டடம் ஒரு 10 பேக் சீமேந்து வாங்கித்தாங்கோ, வாங்கி கொடுப்பீங்கள். ஐயா நாங்கள் நவக்கிரகத்துக்கு ஒரு கோயில் கட்டடம், அதில் ஒரு சிலை புதன் என்ற ஒரு சிலையை வாங்கித்தாங்கோ, வாங்கி கொடுப்பீங்கள். கோயிலில் கலசம் வைக்க போகிறோம் ஐயா, ஒரு கலசம் வாங்கித்தாங்கோ, வாங்கி கொடுப்பீங்கள். ஆன்மீக திருப்பணி, ஆலய திருப்பணி, ஆன்மீக தொண்டு, அன்னதானம் போடுறது, ஸ்தல யாத்திரை போடுறது, தீர்த்த யாத்திரை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு போகணும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உருவாகும். நான் 3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன் ஐயா கனடாவுக்கு போகிறதுக்கு. இப்போ அந்த சான்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. நான் 2 வருஷமாக வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ அந்த சான்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. வெளிநாட்டு யோகத்தை எதிர்பார்த்து காத்து கிடந்தவர்களுக்கு, வெளிநாட்டு போகணும் என்று முயற்சி செய்தவர்களுக்கெல்லாம் இந்த 11வது வீட்டில் இருக்கிற குரு பகவான் கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அந்த யோகத்தை தருவார். பிரயாணம் அதிகரிக்கும். நிறைய பயணம், 11ல் குரு இருந்தால் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய இந்த வருஷம் போன வருஷத்தை விட நிறைய பிரயாணங்கள் செய்யக்கூடிய, பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கடன் படிப்படியாக அடைப்பீர்கள். உங்களுக்கு இதுவரை காலமும் ஏதாவது கடன் இருந்தால், லாபஸ்தானத்தில் குரு உச்சமடைவதனால் உங்களுடைய கடன்கள் படிப்படியாக அடையும். யாருக்காவது காசு கொடுக்க வேண்டியிருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இந்த வருஷத்துக்குள்ளே கடனை அடைச்சிருவீங்கள். வட்டிக்கு வட்டி கட்டின நீங்கள் முதலையே கட்டக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்திருந்தால் அந்த கடனையும் வசூல் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். படிக்க வேணும் என்ற ஒரு உள்ளுணர்வு தோன்றும். நன்றாக படிப்பீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஸ்காலர்ஷிப், A-level, O-level எக்ஸாம் இருந்தால் அல்லது டிகிரி எக்ஸாம் இருந்தால் அதில் பயங்கரமாக சித்தி அடைவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம். குடும்பத்தில் நிறைய முன்னேற்றகரமான காரியங்கள், தொடர்ந்து குடும்பத்தில் நிறைய முன்னேற்றங்கள் நடக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கி அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி ஏற்படும். திருமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு குரு பகவான் கடகத்தில் 11வது வீட்டில் உச்சமடைந்திருக்கிறதுனால திருமண வாய்ப்பு உண்டு. நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமண வாய்ப்பு. நீங்கள் ஆணாக இருந்தால் நல்ல மனைவி அமையும். நீங்கள் பெண்ணாக இருந்தால் நல்ல கணவன் அமையும். நீங்கள் பெற்றோர்களாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்பு. காதல் கைகூடும். வீட்டில் சொல்லி, காதல் விஷயமெல்லாம் வீட்டில் சொல்லி கிரீன் சிக்னல், பச்சை கொடி காட்டுவார்கள். உங்களுடைய காதல் கைகூடும். அதே நேரத்தில் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சண்டை சச்சரவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். இவ்வளவு நாளாக கேஸ் இழுபட்டு கொண்டு இருந்தது ஐயா. கோர்ட்டில் கேஸ் ஒன்று போகுது, 10 வருஷமாக போகுது. லோயருக்கு காசு கட்டி கொண்டே இருக்கிறேன். என்னோட பக்கத்தில் நியாயம் இருக்குது, ஆனாலும் எனக்கு சரியான தீர்ப்பு வரவில்லை என்று கவலைப்பட்டவர்கள், கோர்ட்டில் வம்பு வழக்கு உள்ளவர்கள், பஞ்சாயத்தில் உள்ளவர்கள், பிரச்சனைகள் உள்ளவர்கள், பூர்வீக சொத்து சம்பந்தமாக பிரச்சனை உள்ளவர்கள், இதெல்லாம் சரியாக சாதகமான தீர்ப்பு வரும். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். பூர்வீக சொத்து ஏதாவது வாரதில் சிக்கல் இருந்தால் அந்த சிக்கல் எல்லாம் நீங்கிவிடும். பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு வந்து சேரும். நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் கொடுத்து முடித்து விடுவீர்கள். உங்களுக்கு வர வேண்டிய கடனை வசூல் செய்து விடுவீர்கள். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும். அதே மாதிரி பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை சரியாக போயிடும். மூத்த சகோதரத்தோட பிரச்சனை சரியாக போயிடும். பிற் சகோதரத்தோட பிரச்சனை சரியாக போயிடும்.
மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை சரியாக போயிடும். இந்த மாதிரி எல்லா குடும்ப பிரச்சனைகளும் சரியாக போயிடும். அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உங்களை பற்றிய உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள். உங்களை பற்றிய நல்ல விமர்சனங்கள் மேலோங்கி காணப்படும். மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை புரிந்து கொள்வார்கள். சக தொழிலாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். சம்பள உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். இதெல்லாம் தொழில்துறையில் நிறைய முன்னேற்றம். வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் புதிய வியாபார யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தில் முன்னேறுவார்கள். வியாபாரத்தில் மூலதனத்தை அதிகரித்து கொள்வார்கள். நல்ல மூலதனம் போட்டாக்கள் இன்னும் கொஞ்சம் காசை போட்டு மூலதனத்தை அதிகரித்து கொள்வார்கள். ஆக மொத்தம் கன்னி ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். என்ன நேர்களே, நாளை மற்றும் ஒரு ராசியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.